அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நிலையில் அதிபர் வேட்பாளர்களுக்கு இடையேயான முதல் நேரடி விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது. விவாதத்தின் போது அதிபர் பைடன் மற்றும் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் இருவரும் முன்வைத்த கருத்துக்கள் மற்றும் எதிர்கருத்துக்களை விளக்குகிறார் செய்தியாளர் ஜெனிஃபர். அமெரிக்காவினுடைய முக்கியமான அதிபர் வேட்பாளர்கள் 2 பேரு இப்படி ஒரு விவாத மேடையில பங்கேற்கிறது அப்படிங்கிறது உலகளவில் எதிர்பார்க்கப்பட்ட விஷயமாக இருந்தது. இந்த இருவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஜோ பைடன் அவர்களும் குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளர்களாக டொனால்ட் ட்ரம்ப் அவரும் இந்த விவாத மேடையில பங்கெடுத்துக்கிட்டாங்க. அமெரிக்க அரசியலை பொறுத்த வரைக்கும் இருவர் சந்தித்துக் கொள்ளும் போது கை குலுக்குவது அப்படிங்கிறது நாட்டினுடைய மரபு. ஆனா கடந்த முறை கோவிட் காரணமாக கை குலுக்காத இருவரும் இந்த முறையும் கை குலுக்காம இந்த விவாதத்தை தொடங்கியிருக்காங்க. அதே போல ட்ரம்ப்னுடைய மிக முக்கியமான ஸ்ட்ரென்த்தா பார்க்கப்பட்டது அந்த ஆடியன்ஸோட ரியாக்ஷனை வச்சு அவர் பேசுற விஷயம் தான். நான் இந்த முறை CNN தொலைக்காட்சியினுடைய அரங்கத்துல பார்வையாளர்கள் இல்லாத ஒரு வகையில இந்த விவாதம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. என்னென்ன முக்கிய அம்சங்கள் அவர்கள் விவாதங்களாக முன் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் தேர்தல் முடிவுகள். நேர்மையாக தேர்தல் நடந்தால் நான் முடிவுகளை ஏற்பேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அதாவது கடந்த முறை தேர்தல் நேர்மையற்ற முறையில நடந்தது அப்படின்னு சொல்லி ஜனவரி 6ஆம் தேதி அவர் பேசின பேச்சினால தொடர்ந்து பெரிய கலவரமே வெடிச்சது. அதற்கு அவர் மீது வழக்கும் தொடரப்பட்டது. இந்த முறை தேர்தல் முடிவுகளை ஏற்பீர்களா அப்படின்ற கேள்விக்கு அவர் அந்த பதில சொல்லியிருந்தாரு. அதற்கு பைடன் பதில் கருத்தாக என்ன சொல்லியிருந்தார்னா, நீங்கள் புலம்பிட்டே இருக்கிறவர், தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர் நீங்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை அவர் முன் வச்சாரு. இரண்டாவது முக்கியமான விஷயமா அறிவாற்றல் சோதனைகள், அதாவது காக்னிட்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துல ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் சோதனைகள்ல தேறிட்டேன், இந்த காக்னிட்டிவ் டெஸ்ட்ல நீங்க சோதனைக்கு தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாரு. அது ஏன் பைடனை பார்த்து முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, அவர் தொடர்ந்து அவருடைய மனநிலை சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து தொடர்ந்து பரவிட்டே இருந்த விதத்துல இந்த கேள்வி அவரை நோக்கி வைக்கப்பட்டது. அதற்கு அவர் பதிலாக, என்னை விட 3 வயது சிறியவர், நீங்கள் திறமையற்றவர் அப்படிங்கிறத பதிலா சொல்லியிருந்தாரு. மூன்றாவது விஷயம், பொருளாதார விஷயங்களை பேசும்போது நீங்கள் ஒரு மஞ்சூரியன் அதிபர் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அதாவது நீங்கள் சீனா ஆதரவு அதிபர், சீனா தான் உங்களுக்கு ஃபண்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்ற மாதிரி மஞ்சூரியன் அதிபர்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதற்கு பதிலாக பைடன் சொல்லும்போது, அதிக பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுத்திய ஒரு அதிபராக நீங்கள் தான் இருந்திருக்கீங்க அமெரிக்க வரலாற்றுல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்காரு. நான்காவது முக்கியமான விஷயமாக பாரிஸ் ஒப்பந்தம் பார்க்கப்படுது. இந்த பாரிஸ் சூழலியல் ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்னுடைய ஆட்சி காலத்துல அதிலிருந்து அவர்கள் வெளிவந்துட்டாங்க, பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை குறிப்பிட்டு பேசிய பைடன், பாரிஸ் ஒப்பந்தத்தால் பல $1 டிரில்லியன் செலவு அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருந்தாரு. பைடன் சூழலியல் விவகாரங்கள்ல ட்ரம்ப் அக்கறை இல்லாத ஒரு அதிபர் அப்படிங்கிற விதமாக ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. அடுத்ததாக விலைவாசி உயர்வு, இதை பற்றி பேசியிருந்தாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த இன்ஃப்ளேஷன், இந்த விலைவாசி உயர்வு தான் இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் சொல்லும்போது, விலைவாசி உயர்வு இல்லாத நாட்டை நான் அவரிடம் கொடுத்தேன், ஆனா அதை அவர் கெடுத்துட்டாரு அப்படிங்கிற விதமாக அவருடைய கருத்தை முன் வச்சிருந்தாரு. அதற்கு பைடன் பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொருளாதாரமே மந்தமாக இருந்தது, அதனால விலைவாசி உயர்வுங்கிறது ஒண்ணு இல்லாம இருந்தது, நான் தான் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு பைடன் அதற்கு பதில் சொல்லியிருந்தாரு. அடுத்ததாக 2 பேருமே ஒருத்தர் தனிப்பட்ட பக்கங்களை தொட்டு அதை பற்றியான விவாதத்திலையும் ஈடுபட்டிருந்தாங்க. பர்சனல் தாக்குதல் அப்படிங்கிறதும் நடந்தது. அதுல குறிப்பாக பைடனுடைய மகன் ஒரு ஆயுதங்களை தவறாக கையாண்ட வழக்குல அவர் மேல வழக்கு இருக்கிறதுனாலையும் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுனாலையும் ட்ரம்ப் அவரை நோக்கி ஒரு குற்றச்சாட்டாக, உங்கள் மகன் ஒரு குற்றவாளி, நீங்களும் ஒரு கிரிமினல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு பைடன் சொன்ன பதில், நீங்கள் ஒரு குற்றவாளி, ஏன்னா ட்ரம்ப் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கு, சில வழக்குகள்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க ஒரு குற்றவாளி, நீங்க பாலியல் நடிகையோடு தொடர்பில் இருந்தவர் அப்படிங்கிற விதத்துல அவரை நோக்கி ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருந்தார். அடுத்த முக்கியமான விவாத பாயிண்டாக குடியேற்ற சட்டம் பற்றி இருந்தது. குடியேற்ற சட்டங்கள் மூலமாக தாயையும் குழந்தைகளையும் நீங்க பிரிச்சு வச்சீங்க, அடைச்சு வச்சீங்க, நீங்க ஒரு கொடுமைப்படுத்தினீங்க அப்படிங்கிற விதமாக ஒரு வாதத்தை முன் வச்சாரு. அதற்கு பதிலளிக்கும் போது ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு நல்ல தலைவர் இருந்திருந்தால் யுக்ரைன் போர் அப்படிங்கிறதே தொடங்கி இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது நீங்களும் பல மக்களினுடைய இன்னல்களுக்கு காரணமானவர் அப்படிங்கிறத அந்த விதமாக அவர் பதிலாக சொல்லியிருந்தாரு.